Good morning, students. Welcome to our class. Today we discussed about the type of unemployment. In developing countries like India, the nature of unemployment is different from that of developed countries. So the problem of unemployment is different from developing countries and developed countries. In developed countries like USA, then the unemployment is purely temporary or cyclical or fractional because the capacity of capital formation is very high level in developed countries. So that type of country easily recover from that problem. But in the developing countries like India, it is largely structural unemployment, which is due to slow rate of capital formation. The rate of capital formation is very slow in type of developing countries, so the recovery period is very large. Okay, we come to the type of unemployment. There are 8 type of unemployment: cyclical unemployment, seasonal unemployment, fractional unemployment, educated unemployment, technical unemployment, structural unemployment, disguised unemployment. We discussed one by one. First we discussed about cyclical unemployment. This unemployment exists during the downturn phase of trade cycle in economy. Downturn phase of trade cycle in economy. In trade cycle, there are recession, depression, recovery, prosperity, boom periods. Recession, அந்த ட்ரேட் வந்து ஸ்லோவாக டவுன் ஆகிட்டே வர்றது ரெசெஷன். அந்த டவுனில் இருக்கிறது வந்து டிப்ரெஷன். அதுலேருந்து ஸ்லோவாக ரெக்கவர் ஆகிறது, தென் ப்ராஸ்பெக்ட் ஆகிறது, அப்புறம் பீக் ரேஞ்சில் போகிறது பூம் பீரியட். ஸோ இன் தி பாஸ் ஆஃப் ரெசெஷன் அண்டு டிப்ரெஷன், ரெசெஷன் அண்டு டிப்ரெஷன் பீரியடில் ரொம்ப ஸ்லோ லெவலில் தான் இருக்கும். இன் ஏ பிஸ்னஸ் சைக்கிள் டூரிங் த பீரியட் ஆஃப் ரெசெஷன் அண்டு டிப்ரெஷன், இன்கம் அண்ட் அவுட்புட் ஃபால். இன்கமும் அவுட்புட்டும் ரொம்ப லோ ரேஞ்சுக்கு போயிடும். இட் இஸ் லீடிங் டு வைட் ஸ்ப்ரெட் அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்த ரெண்டு பீரியடில் எந்தெந்த பீரியட்லன்னு நம்ம பார்த்தோம்னா, ட்ரேட் சைக்கிளில் ரெசெஷன் அண்டு டிப்ரெஷன் பீரியடில் எம்ப்ளாய்மெண்ட் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ திஸ் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் கால்டு சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். இட் இஸ் காஸ்டு பை டிஃபிஷியன்சி ஆஃப் எஃபெக்டிவ் டிமாண்ட். டிமாண்ட் சைடு வந்து எஃபெக்ட் ஆகிறாங்க, எஃபெக்டிவ் டிமாண்டோட லெவல் கம்மியாகிறங்காட்டிக்கு தான் இந்த சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் வருது. சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் கேன் பி கர்ட் பை, இதை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணலான்னா, பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட், தட் இஸ் கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஆர் எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி. கவர்மெண்ட்டோட கரெக்டான பாலிசி மூலிமா நம்ம ரெக்கவர் ஆனோம்னா இந்த ப்ராப்ளத்திலேருந்து நம்ம சால்வ் ஆகிடலாம். ஸோ தட் இஸ் cyclical unemployment. Cyclical unemployment, the reason is only for the pass of third cycle, recession and depression. The second one is seasonal unemployment. This type of unemployment occurs during the certain season of the year. பர்டிகுலர் சீசனில் மட்டும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் இருக்கிறது தான் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் லைக் சுகர், அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி அண்டு அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், சுகர் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கேரிட் அவுட் ஒன்லி இன் சம் சீசன். அப்போ அக்ரோ அண்ட் அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸில் சம் சீசனில் மட்டும்தான் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். These industries offer employment only during that season. அந்த பர்டிகுலர் சீசனில் மட்டும்தான் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். தேர்ஃபோர் பீப்புள் மே பி ரிமைன் அன்எம்ப்ளாய்டு டூரிங் த ஆஃப் சீசன்.
ஸோ ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும்தான் இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், அதர் ஹாஃபில் இவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது. ஸோ திஸ் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் கால்டு சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் டிமாண்ட் சைடு ஆல்சோ. டிமாண்ட் சைடுலேயும் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரி, அது அந்த சீசனில் மட்டும்தான் பீக்கில் இருக்கும், அப்போ மட்டும்தான் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஹாலிடே ரெசார்ட்லேயும் கூட அந்த ஹாலிடே டைமில் மட்டும்தான் அதிகமாக நம்ம வந்து டூர் எல்லாம் போவோம், அப்போ தான் அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும். மற்ற டைமில் அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது. ஸோ சீசனில் மட்டும்தான் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், அதர் சீசனில் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைன்னா தட் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன், fractional unemployment. Fractional unemployment arises due to imbalance between supply of labor and demand for labor. Supply of labor and demand for labor imbalanced இருந்ததுன்னா fractional unemployment வரும். This is because of immobility of labor. இது ஏன் வருதுன்னா இம்மொபைலிட்டி, நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு ஜாப்ல இருந்து இன்னொரு ஜாபுக்கு, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு நம்ம போக விரும்புறதில்ல. அதனால் என்ன ஆகுதுன்னா நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. லேக் ஆஃப் நெசசரி ஸ்கில், நம்மள்கிட்ட அந்த கரெக்டான ஸ்கில் இல்லை. பிரேக் டவுன் ஆஃப் மிஷினரி, ஸோ ஒரு மிஷினரி பிரேக் டவுன் ஆகுது, ஸோ டெம்பரரி அந்த மிஷினரி வந்து நம்ம ரெக்கவர் பண்ணுற வரைக்கும், ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது. ஷார்ட்டேஜ் ஆஃப் ரா மெட்டீரியல் வரல, அப்போ வர்ற வரைக்கும் நமக்கு அந்த வேலை கிடைக்காது, வந்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் வந்து வேலை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டெம்பரரி பீரியடில் நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காம போயிடுச்சுன்னா தட் இஸ் கால்டு ஃப்ராக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன், எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட். Sometimes educated people are underemployed or unemployed. Underemployedனா நமக்கு வீக்லி ஒரு 2 or 3 டேஸ்க்கு மட்டும்தான் வேலை இருக்கும், மற்ற டைமில் வந்து வேலை இருக்காது. அன்எம்ப்ளாய்டுனா சுத்தமாக வேலையே இல்லாமல் இருக்கிறது. when qualification does not match the job. educated unemploymentோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னா qualification does not match the job. faulty education system, இந்த யாரோட ஃபால்ட் அப்படின்னா எஜுகேஷன் சிஸ்டத்தோட ஃபால்ட். இது சரியான ஸ்கில் நமக்கு டெவலப் பண்ணி விடாமல் இருக்கிறது. லேக் ஆஃப் எம்ப்ளாயபிள் ஸ்கில், அந்த வேலைக்கான ஸ்கில் நம்மள்கிட்ட இல்லை, அதனால் நமக்கு அந்த வேலைக்கு போக முடியல. மாஸ் ஸ்டூடெண்ட் டேர்ன் அவுட், நிறைய ஸ்டூடெண்ட் வந்து படித்து முடித்து வெளியில் வர்றாங்க, பட் அந்த அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளால் உருவாக்க முடியறதில்ல. அது மாத்திரம் இல்லாமல் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ஒயிட் காலர் ஜாப், வந்த உடனே நம்ம ஒயிட் காலர் ஜாப் தான் போகணும்னு ஆசைப்படுறோம், சாதாரண கிடைக்கிற வேலைக்கு போக விரும்புறதில்ல, அதனால் நமக்கு வேலைக்கு போகாமல் சும்மா இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிற ஹெட்டிங்கில் வரும். ஹைலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா. ஸோ இந்த டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எதெல்லாம் ரீசன் அப்படின்னா ஃபால்ட்லி எஜுகேஷன் சிஸ்டம், லேக் ஆஃப் எம்ப்ளாயபிள் ஸ்கில், மாஸ் ஸ்டூடெண்ட் டேர்ன் அவுட் அண்டு ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ஒயிட் காலர் ஜாப். இது இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தினால நமக்கு சூட்டபிள் ஜாப் கிடைக்கல. ஸோ இந்த டைப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டெக்னிக்கல் unemployment. Modern technology being capital intensive requires less labors and contribute to the technological unemployment. இப்போ நியூ டெக்னாலஜிக்கல்னால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரே ஒரு மிஷினரி செஞ்சிருது, அப்போ மீதி இருக்கிறவங்களுக்கு அங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. நவடேஸ் இன்வென்ஷன் அண்ட் இன்னோவேஷன்ஸ் லீட் டு அடாப்ஷன் ஆஃப் நியூ டெக்னிக்ஸ், thereby the exiting workers or the retrenched. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நிறைய நியூ இன்னோவேஷன்ஸ் வந்து நிறைய பேர்த்தோட அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து அவங்களே வந்து எடுத்துடுறாங்க. லேபர் சேவிங் டிவைசஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார்
டெக்னாலஜிக்கல் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ இதில் லேபர் சேவிங் டிவைசஸ் தான் வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிள். அந்த டிவைஸை கண்டுபிடிக்கும் போதே, அப்போ நம்ம ஒரு மிஷினரி கண்டுபிடிக்கும் போது இதுக்கு எத்தனை பேர்த்துக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் போகுமோ அவங்களுக்கு ஏதாவது நியூ வேலைவாய்ப்பை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உருவாக்கிட்டு தான் நம்ம ஏதாவது ஒன்று ப்ரொடக்ஷனை வந்து கண்டுபிடிக்கணும், நியூ இன்னோவேஷன்ஸ்குள்ளே வரணும். நியூ மிஷினரி அதிகமாக கண்டுபிடிக்கிறங்காட்டிக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம நிறைய பேர்த்தோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. முதல்ல இருந்ததை விட இன்னோவேஷன் அதிகமாக எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன ஆகுதுன்னா குறையுது. புது மிஷினரி கண்டுபிடிக்கிறங்காட்டிக்கு அது ஃபாஸ்ட்டாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுது. ஸோ நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைஞ்சிடுது. நெக்ஸ்ட் ஒன், ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். Structural unemployment is due to the drastic change in the structure of the society. ஒரு சொசைட்டியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வர்றங்காட்டிக்கு நிறைய பழைய ஆட்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைஞ்சிருது. லேக் ஆஃப் டிமாண்ட் ஃபார் த ப்ராடக்ட் ஆர் ஷிஃப்டிங் டிமாண்ட் டு அதர் ப்ராடக்ட் காஸ் திஸ் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். லேக் ஆஃப் டிமாண்ட் ஃபார் த ப்ராடக்ட், சில ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் என்ன ஆயிடுதுன்னா குறைஞ்சிருது. இப்போது ஃபோன் வந்தங்காட்டிக்கு பழைய டேப் ரெக்கார்டரோட ப்ராடக்ட் அதனுடைய டிமாண்டெல்லாம் என்ன ஆயிடுது அப்படின்னா குறைஞ்சிருது. ஏன்னா ஃபோன்லேயே நம்ம பாட்டு கேட்டுக்கிறோம். அப்போ பழைய டேப் ரெக்கார்டரோட டிமாண்டெல்லாம் குறைஞ்சிருது. ஷிஃப்டிங் டு டிமாண்ட் டு அதர் ப்ராடக்ட். மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம் கேமரா யூஸ் பண்ணாமல் நம்ம அதுலேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம். இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா அப்போ அதையே ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸில் நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா குறைஞ்சிருது. அப்போ இது ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவலுக்கு லீட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ரைஸ் இன் த டிமாண்ட் ஃபார் மொபைல் ஃபோன் ஹேஸ் அட்வைசரிலி அஃபெக்டட் த டிமாண்ட் ஃபார் கேமரா அண்ட் டேப் ரெக்கார்டர் எக்ஸெட்ரா. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிசல்ட் ஃப்ரம் மேசிவ் அண்ட் டீப் ரூட்டட் சேஞ்சஸ் இன் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு புதிய ஸ்ட்ரக்சருக்கு நம்ம மாறும்போது பழைய ஸ்ட்ரக்சரில் இருந்தவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைஞ்சிருது. ஸோ இந்த மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி குறையிறத தான் நம்ம ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட். Disguised unemployment occurs when more people are there than what is actual required. What is disguised unemployment? When more people are there than what is actual required. What is actual required? ஒரிஜினலாக எவ்வளோ பேர் தேவையோ அதை விட நிறைய பேர் அதில் வந்து ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகியிருந்தாங்கன்னா அப்போ நம்ம என்ன சொல்லாதையா டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட். டிஸ்கைஸ்டுனா மறைந்த வேலையின்மை. ஆக்சுவலாக அவங்களுக்கு வேலையே இல்லை, ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ட்ரா போய் அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஈவன் இஃப் சம் ஒர்க்கர்ஸ் ஆர் வித்ட்ரான். இப்போ இந்த பிக்சர்லேயே வந்து 5 பேர் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஈவன் இஃப் சம் ஒர்க்கர்ஸ் ஆர் வித்ட்ரான், இதில் சம் பீப்புளை நம்ம வித்ட்ரா பண்ணிட்டாலும் இந்த இடத்துல ஒரே ஒருத்தரே போதும். அப்போ இதில் 4 பேர்த்த ரிமூவ் பண்ணிட்டாலும் அங்கே ப்ரொடக்ஷன் எந்த அஃபெக்டும் ஆகாது. ப்ரொடக்ஷன் டஸ் நாட் சஃபர். This type of unemployment is found in agriculture. இந்த எம்ப்ளாய்மெண்ட்டை அதிகமாக நம்ம எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா this type of unemploymentங்கிறது mostly in agriculture field. A person is said to be disguised by unemployment if his contribution to output is less than what he can produce by working for normal hours per day. A person is said to be disguisedly by unemployed if his contribution to output is less than what he can produce by working for normal hours per day.
அவங்க ஒரிஜினலாக இருக்கிற டைமை விட கம்மியாக இருந்தாலும் கூட அங்கே எந்த விதத்துலையும் என்ன ஆகாதுன்னா எஃபெக்ட் ஆகாது. In this situation, marginal productivity of labor is 0 or less or negative. இப்போ இதில் 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ இதில் நம்ம ஒரு 4 பேர்த்து தூக்குனாலும் வேலை அப்படியே தான் நடந்துகிட்ருக்கும். ஸோ அப்போ அவங்களுடைய மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி அவங்களால எந்த ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆக போகிறதில்ல. ஸோ இந்த டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கக்கூடிய லேபர்ஸோட அந்த எக்ஸ்ட்ரா லேபர்ஸோட மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி லெவல் 0. அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் சேம் ப்ரொடக்ஷன் தான் வரும். ஸோ அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி லெவல் என்ன அப்படின்னா தட் இஸ் 0 ஆர் லெஸ், அல்லது ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆர் நெகட்டிவ். அவங்களால ப்ரொடக்ஷன் கொஞ்சம் குறைய கூட செய்யலாம். ஸோ த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த டிஸ்கைஸ்டு லேபர் இஸ் 0, லெஸ் ஆர் நெகட்டிவ். இப்போ இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் ஒரு 6 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் சம் பீப்புள்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஒரு 2 பேர்த்த நம்ம எடுத்துக்கிட்டால் கூட மீதி 4 பேர்னால அந்த ப்ரொடக்ஷன் அப்படியே தான் போகும். இதனால் ப்ரொடக்ஷன் எந்த விதத்துலேயும் எஃபெக்ட் ஆகாது. ஸோ திஸ் டைப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஓவர். என்னென்ன டைப்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம் அப்படின்னம்னா சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஃப்ரக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட், டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட். 7 டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் நம்ம பார்த்துருட்டோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.